வணக்கம். உங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு தெய்வீக ஒளி மறைஞ்சிருக்கு, ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பேச போறது ரொம்பவே ஆழமான ஒரு ஆன்மீக கருத்தை பத்தி தான். வாங்க, அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த பயணத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளி பத்தி பேசுவோம். அப்புறம் அதை ஏன் நம்மால பார்க்க முடியலன்னு சொல்ற அந்த 7 திரைகள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம கண்ணுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமா இந்த திரைய விளக்க ஒரு குரு எப்படி உதவுறார், குறிப்பா ஞானச்சற்குரு சிவசெல்வராஜ் ஐயாவோட பங்கு என்னன்னு பார்க்க போறோம். கடைசியா ஒளி உடலை அடையறதுன்னா என்னங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் பகுதி, உள்ளே ஒரு தெய்வீக ஒளி. பாருங்க, இந்த ஆதாரம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உண்மையோட தான் ஆரம்பிக்குது. கடவுளுங்கிறது எங்கேயோ வானத்துல இருக்கிற விஷயம் இல்ல. அது நமக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள, நம்ம உயிரா இருக்கிற ஒரு பேரொளி. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிர் சக்தி, நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ், அது வெறும் பயாலஜி மட்டும் இல்ல, அது ஒரு புனிதமான தெய்வீக ஒளி. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாவும், அதாவது ஜீவாத்மாவும் அந்த பிரம்மாண்டமான பேரொளியோட ஒரு சின்ன பொறி மாதிரி. நம்ம இருப்போட மையமே இதுதான் சொல்லுது இந்த ஆதாரம். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி ஒரு பிரகாசமான ஒளி நமக்குள்ளேயே இருக்குன்னா ஏன் நம்மளால அதை உணர முடியல? ஏன் அது நமக்கு தெரியல? வாங்க, அதுக்கான பதில தேடி நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற இந்த கேள்விய இந்த ஆதாரம் எதிர்பார்த்தே ஒரு பதில சொல்லுது. அந்த ஒளி எனக்குள்ளேயே இருந்தா ஏன் எனக்கு அது தெரியல? அதுக்கு காரணம் ஒரு பெரிய தடை இருக்கு. அந்த பதில் என்னன்னா, இந்த 7 திரைகள் தான். ஆனா நில்லுங்க, இது ஏதோ ஜன்னல்ல போடுற துணி தீர மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது ஒரு சிம்பாலிக் விஷயம். அதாவது மும்மலங்கள்னு சொல்லப்படுற 3 விதமான அசுத்தங்கள் நம்ம ஆன்மாவோட ஒளிய மறைக்குதான். அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை நம்மால பார்க்க முடியாம போகுது. ஓகே, அப்போ நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அத மறைக்க ஒரு திரையும் இருக்கு. சரி, இப்ப எப்படி அந்த ஒளி இருக்கிற இடத்துக்கு போறது? இதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற வழி உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. கேட்க ரெடியா? நம்ம கண்ணு தான் அதுக்கு வழி. ஆமா, நம்ம கண்ணு வெறும் வெளி உலகத்தை பாக்குறதுக்கு மட்டும் இல்லையா, அது நம்ம உள் உலகத்துக்கு போறதுக்கான ஒரு நேரடி நுழைவாயில், ஒரு போர்ட்டல் மாதிரி. இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீடு. நம்ம உடல் அமைப்புக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எவ்ளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு பாருங்க. பூமி எப்படி உருண்டையா இருக்கு, அதுக்கு மையத்துல நெருப்பு குழம்பு இருக்கோ, அதே மாதிரி நம்ம கண்ணும் உருண்டையா இருக்கு, அதுக்கு மையத்துல ஒளி இருக்கு. எவ்ளோ ஆழமான சிந்தனை இல்லையா? இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு பண்றதுன்னு நாம நினைப்போம். ஆனா இங்க உள் ஒளிக்கான பாதைக்கு கண்ணை மூட வேண்டான்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலா கண்ணையே ஒரு வாசலா பயன்படுத்தி அது வழியா உள்ள பயணிக்கணும். இதுதான் இந்த பயிற்சியோட மையப்புள்ளி. ஓகே, அப்போ நமக்கு இலக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, உள்ளொலி. அதுக்கு வழி எதுனும் தெரிஞ்சிடுச்சு, நம்ம கண். ஆனா அந்த வாசலை எப்படி திறக்கிறது? இங்கேதான் ஒரு வழிகாட்டி, அதாவது குருவோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா வருது. குறிப்பா ஞானசற்குரு சிவசெல்வராஜ் ஐயா போன்றவர்கள் எப்படி இந்த திரைகளை விளக்க உதவுறாங்கன்னு இப்ப பார்க்க பாருங்க, இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த பயணத்தை நாம தனியா செய்யவே முடியாது. இதுக்கு ஞான சத்குரு, அதாவது ஞானத்தை வழங்கும் ஒரு ஆசிரியர் கண்டிப்பா தேவை. அவரால மட்டும்தான் சரியான வழியை காட்ட முடியும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஞான சற்குருவோட வேலை வெறும் நல்ல விஷயங்களை சொல்றது மட்டும் இல்ல, அவரோட உண்மையான பணி நம்ம கண்மணி ஒளிய பற்றி நமக்கு விளக்கி, தீட்சை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக நிகழ்வு மூலமா அந்த 7 திரைகளை விளக்குற வேலையை தொடங்கி வைக்கிறதுதான். அவர்தான் அந்த ஸ்பார்க்க உருவாக்குறார். அப்போ ஞான சற்குருவோட பங்கு என்னன்னு பார்த்தா, அது ஒரு படிப்படியான செயல்முறை. முதல்ல அவர் உண்மையான அறிவை கொடுக்கிறார். 2வது, தீட்சை மூலமா அந்த ஆன்மீக பொரிய மூட்டுகிறார். அதுக்கப்புறம் அந்த திரைகளை நீக்கிறதுக்கான தியான பாதையில நம்மள கைப்பிடிச்சு வழி நடத்துறாரு. நாம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆதாரம் சிவசெல்வராஜ் ஐயாவை ஒரு ஞான சர்க்குருவா முன்வைக்குது. அதாவது உண்மையை தேடுறவங்களுக்கு இந்த போதனைகளையும் ரொம்ப முக்கியமா தீட்சையையும் கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 7 திரைகளை விளக்க அவர் எப்படி உதவுறாருங்கிறத இது தெளிவா சொல்லுது. சரி, குருவோட வழிகாட்டுதல்ல இந்த பயணம் போகுது. இதோட கடைசி இலக்கு என்ன? ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு முழுமையான உருமாற்றம், ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பயிற்சியோட உச்சகட்ட விளைவுதான் ஞானம். இது நம்ம படிக்கிற அறிவு மாதிரி இல்ல, இது ஒரு அனுபவ அறிவு.
நம்ம ஆன்மாவே தெய்வீகமானது, நம்மளும் அந்த பேரொளியும் ஒன்னுதான்னு அனுபவபூர்வமா உணர ஒரு முழுமையான தெளிவு நிலைதான் ஞானம். இங்கேதான் இந்த பாதையோட உச்சக்கட்டமே இருக்கு. இது வெறும் மனசெலவுல உணர்றது மட்டும் இல்ல, நம்ம ரத்தமும் சதயமா இருக்கிற இந்த ஊன் உடல் தூய ஒளியான ஒளி உடலாக மாறுறதுதான் இறுதி நிலை. இது ஒரு மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்படுது. இந்த முழு பயணத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா வள்ளலார் பெருமான சொல்றாங்க. அவர் இப்படி 7 திரைகளை விளக்கி தனக்குள்ள இருந்த தங்க ஜோதியை எல்லாருக்கும் வெளிக்காட்டி இந்த உண்மையை நிரூபிச்சதா வரலாறு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த பாதையோட சக்திக்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி தேவையா? சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆதாரம் நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை அடைய ஒரு வழியையும் அந்த வழிய காட்டுற ஒரு குருவையும் பத்தி நமக்கு சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்களுடைய சொந்த உள்ளொளிய, உங்களுடைய அந்த பிரகாசத்தை எந்த மாதிரியான உள் திரைகள் மறைச்சுக்கிட்டு இருக்கலாம்? இதை யோசிச்சு பாருங்க. இந்த பயணத்தில் எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி.